ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்போட தாய் நிறுவனமான மெட்டாகிட்டேருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு புதுமையான ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சராக இருக்கும். வாட்ஸ்அப்பில் அப்படி என்னடா புதுமையான ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் இந்த ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் 30 செகண்ட் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி இருந்தது. அதை ரீசெண்டாக ஒரு நிமிஷம் வரைக்கும் ஸ்டேட்டஸை லாங்காக வச்சுக்கிற மாதிரி புதுசாக ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருந்தாங்க. வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் இப்போ வந்திருக்கிற ஃபியூச்சர் அதையும் தாண்டி ஒருபடி மேலே இருக்குன்னே சொல்லலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த பிக்சருக்கு கீழே ஒரு சாங்கை ஓட விட்டுக்க முடியும். அந்த ஃபியூச்சரை இப்போ வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. வாட்ஸ்அப்போட இந்த ஃபியூச்சர்னோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆட் மியூசிக் அப்படிங்கிறது தான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட புது ஃபியூச்சரில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னங்கிறத கடைசியில் சொல்கிறேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோட இந்த புது ஃபியூச்சரை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் எப்படி வைப்பீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க. அதாவது அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் எந்த பிக்சரை ஸ்டேட்டஸாக வைக்க போகிறீங்களோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டஸ் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட் டாப் கார்னரில் அந்த மியூசிக் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் காட்டுற மாதிரியே நிறைய சாங் அதில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் சாங் தேவைப்படுதோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற சாங்கை உங்களால் 15 செகண்ட் தான் வச்சுக்க முடியும். அதாவது நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கிற அந்த பிக்சருக்கு கீழே நீங்கள் செலக்ட் பண்ணுற சாங்கை 15 செகண்ட் தான் ஓட விட முடியும். வாட்ஸ்அப்போட இந்த ஃபியூச்சரில் சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து அந்த சாங் ப்ளே ஆகணுமோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணதும் டன் அப்படின்னு இருக்கும். அதை டன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் எப்படி அப்லோட் பண்ணுவீங்களோ அதே ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நீங்கள் வச்ச பிக்சருக்கு கீழே அந்த பாட்டானது 15 செகண்ட் ப்ளே ஆகும். ஏற்கனவே தான் வீடியோவில் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஒருவேளை நீங்கள் பிக்சர் மட்டுமே ஸ்டேட்டஸாக வைக்கிறீங்கன்னா அதுக்கு கீழே ஏதாவது ஒரு சாங்கை ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்போட இந்த புது ஃபியூச்சரை பயன்படுத்தி அந்த பிக்சருக்கு கீழே நீங்கள் ஒரு 15 செகண்டுக்கு இந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி வைக்க முடியும். வாட்ஸ்அப்பில் இமேஜை ஸ்டேட்டஸாக வைக்கிறவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சராக இருக்கும். ஏன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமாக ஒரு பிக்சரை எடிட் பண்ணி அதில் மியூசிக் ஆட் பண்ண தேவையில்லை. இனிமேல் வாட்ஸ்அப்லேயே அந்த மியூசிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்போட இந்த புதிய ஃபியூச்சரை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும்.